ஒரு மிருக காட்சி சாலைக்கு ஒரு கணவனும் மனைவியும் போயிருக்காங்க. அங்க ஒரு கூண்டுக்குள்ள கை கோர்த்தபடி இருந்த 2 குரங்கையும் பார்த்துட்டு மனைவி சொன்னாங்களாம், அந்த ஆண் குரங்குக்கு தன்னோட ஜோடி மேல எவ்வளவு பாசம் பாருங்க, கை கோர்த்தபடியே இருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். கணவர் எதுவுமே பேசல, அமைதியாக இருந்திருக்காரு. அடுத்த கூண்டுக்கு போயிருக்காங்க. அது சிங்கம் இருந்த கூண்டு. ஆண் சிங்கமும் பெண் சிங்கமும் தனித்தனியா இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு மனைவி சொன்னாங்களாம், இந்த ஆண் சிங்கத்துக்கு தன்னோட மனைவி மேல பாசமே இல்ல, பாருங்க எவ்வளவு தூரமா படுத்திருக்கு அப்படின்னாங்களாம். உடனே கணவர் சொன்னாராம், இல்ல இதுக்கும் பாசம் இருக்கு அப்படின்னாங்க. உடனே மனைவி இல்ல நீங்க வேற அப்படின்னு மறுத்து பேசியிருக்காங்க. கணவர் சொன்னாராம், சரி அந்த முத கூண்டுக்கு வா அப்படின்னு குரங்கு இருந்த கூண்டு கலைச்சிட்டு போயிட்டு ஒரு சின்ன கல்ல எடுத்துட்டு அந்த பெண் குரங்கு மேல தூக்கி போடு அப்படின்னாராம். ஏங்க சொல்றத செய்ய, சின்ன கல்ல எடுத்து பெண் குரங்கு மேல தூக்கி போட்டிருக்காங்க. தூக்கி போட்ட உடனே ஆண் குரங்கு கையை விட்டுட்டு மேல எங்கேயோ போய் இடத்துல ஓடி போய் உட்காந்துருச்சான் பயத்துல. இப்ப அப்படியே பக்கத்துல வந்துட்டு இந்த பெண் சிங்கத்து மேல அதே மாதிரி கல் எடுத்து போடு அப்படின்னாலும் அதே மாதிரி கல் எடுத்து பெண் சிங்கத்து மேல போட்டிருக்காங்க. அங்க இருந்து ஆண் சிங்கம் ஒரு கர்ஜனை செஞ்சுச்சான். அவ்வளவுதான், எங்களுக்கு ஒரு படவடப்பு வந்துட்டு பின்னாடி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்க. இவர் கணவர் கையை பிடிச்சோன்னா மனைவியோட பதட்டம் குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மனைவி வேற எந்த கேள்வியும் கேட்கல, கணவரோட மகிழ்ச்சியா அந்த இடத்த விட்டு கிளம்பியிருக்காங்க. மகிழ்வான தருணங்கள்ல ஒண்ணா இருந்துட்டு பிரச்சனைன்னு வரும்போது விட்டுட்டு போறதுக்கு பேர் பாசம் கிடையாது. எந்த உறவா இருந்தாலும் சரி, உனக்கு என் மேல பாசம் இருக்குன்னு தினமும் காமிச்சுக்கிட்டே இருக்குங்கிற அவசியம் கிடையாது. நியாயமான பிரச்சனையா இருந்தா கேட்காமலே கூட நிக்கணும், அவ்வளவுதான்.